பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் போராடுகிற ஒரு போராட்டம் 3 காரியம்தாங்க. அந்த 3க்காகவே பிறந்து விவரம் தெரிந்ததுல இருந்து வளர்ந்து எல்லாவற்றிலும் அதுக்காகவே பாடுபட்டு பாடுபட்டு வாழ்க்கை முடிகிறது. எந்த 3 காரியம்? உண்ண உணவு, தங்கி இருப்பதற்கான ஒரு நல்ல இடம், உடுத்துவதற்கான உடை. இந்த 3ம் தாங்க. இந்த உலகத்துல இதையே மனிதர்கள் பாடுபட்டு பாடுபட்டு என் பிள்ளைகளுக்கு உடை எடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு உணவு ஆயத்தம் பண்ணணும், நல்ல தங்கி இருக்கிற இடம் வேணும்னு சொல்லி எல்லாமே உலகம் முழுவதுமே இதற்குத்தான் ஓடுகிறது. எதை முதலாவது தேடும்போது அவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். அது நீங்கள் இளைப்பாறுவதற்காக. அதை சிந்தித்து அதை வேதத்துல இருக்கிறதெல்லாம் தியானித்து பாருங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அவ்வளவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. இந்த பூமியில பிறந்தோம், என்னைக்கு இருந்தாலும் மரணம்னு ஒண்ணு நிச்சயம். ஆனா மரித்த பிறகு நித்திய வாழ்வு என்பதும் நிச்சயம். மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அந்த ராஜ்யம் யுக யுகமா வாழப்போகிற ராஜ்யத்துல துன்பம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு சிந்தனை பண்ணாதீங்க. வாசிச்சு அதன்படி தியானிங்க. சும்மா சிந்திக்க கூடாது. அடுத்தபடியா அதற்கு வாழக்கூடிய அந்த நீதியை இந்த பூமியில வாழக்கூடிய பலனை பெற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாமே தேடி வந்துடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.